மனிதர்கள் உங்களை சந்தோஷப்படுத்த பூமியில் யஜ்ஞம் நடத்துகிறார்கள். மக்கள் அனைவரும் தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இதனை நடத்துகிறார்கள் தேவேந்திரா. இருக்காதா? அவர்கள் சந்தோஷம் என் கையில் தானே இருக்கிறது. நான் அளிக்கும் மழையினால் தானே அவர்கள் நிலங்கள் செழித்து அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. சம்வர்த்தகா, எனக்காக யஜ்ஞம் நடத்துபவர்களுக்கு மழையை அளிப்பாயாக. ஸ்வர்கத்தின் அதிபதி மானிடர்களின் ஒலிக்கும் குரலை கேட்டீர்களா தேவேந்திரா? உங்களை மிஞ்ச சக்தி வேறு எதுவும் இல்லை. ஸ்வர்கத்தின் அரசன் எனக்கு இல்லாத சக்தியா? இந்திரா, நீ ஒரு விஷயத்தை மறக்கிறாய். நீ செய்து கொண்டிருப்பது உன் கடமையைத்தான். பகவான் விஷ்ணுவின் ஆணையை நீ நிறைவேற்றுகிறாய். மனதில் தோன்றியதை செய்வேன். யாரும் எனக்கு ஆணை அளிக்கவில்லை. இந்திரா, நான் உனது குரு. பாராட்டு புகழ் என்ற மமதை உன் தலைக்கேறிவிட்டது. என்னுடைய அறிவுரை, நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். உனது தலைக்கணம் உன்னை மண்ணோடு மண்ணாக்கிவிடும். மெதுவாக வையுங்கள். அப்பா, நாம் எதற்காக இந்திரனுக்கு யாகம் நடத்த வேண்டும்? ஒவ்வொரு வருஷமும் இந்திரனுக்காக நாம யாகம் நடத்தியே ஆகணும். அவரை சந்தோஷப்படுத்தினாதான் அவர் நமக்கு மழை தருவாரு. கம்ச மகாராஜாவுக்கு நாம வரி கொடுக்கிறோமே, அதே மாதிரி தானே இதுவும். அப்படி சொல்லக்கூடாது. இந்திரன் ஒன்னும் கெட்டவர் கிடையாது. இந்த மழை அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. உயிர் வாழ தண்ணீர் அத்தியாவசியமானது. அதனால தான் வருஷா வருஷம் இந்த மாதிரியான யாகத்தை நாம நடத்துறோம். ஆனா அப்பா, அவர் தன்னுடைய கடமையை தானே செய்யறாரு. பகவான் விஷ்ணு கொடுத்த ஆணையே அவர் செய்யறாரு. என்ன கிருஷ்ணா, பாரம்பரியமா நாம இத நடத்திக்கிட்டு வரோம். இத நாம நிறுத்தக்கூடாது. அப்படின்னா நம்மை சுமந்து நமக்கு அனைத்தையும் அளிக்கிற இந்த பூமிக்கு ஏன் பூஜை செய்யக்கூடாது? பிறகு சூரியன் நமக்கு உயிர் அளிக்கிறான். பிறகு யமுனை நதி கூட இருக்கிறதே. கிருஷ்ணா, நீ சொல்வது சரிதான். ஆனால் இது சாத்தியமல்ல. பல தலைமுறைகளா செஞ்சிட்டு வர இந்த சாங்கியத்தை நாம நிறுத்தக்கூடாது. ஆனா அப்பா, கலாச்சாரன்ற பேர்ல நம்ம எது வேணாலும் ஏத்துக்கலாமா? கடவுள் விஷ்ணு தான் அந்த தேவேந்திரனுக்கும் மத்த தேவர்களுக்கும் சக்திகளை கொடுத்திருக்காரு. நம்ம கிருஷ்ணன் சொல்றதும் உண்மைதாங்க. அனைத்து தேவர்களும் விஷ்ணுவோட ஆணைப்படி தானே இயங்குறாங்க. வேதங்கள்ல கூட இந்திரனுக்கே உரிய யஜ்யம்னு ஒண்ணு கூறப்படவே இல்லை. நாம் மாடு மேய்ப்பவர்கள். நம்முடைய சொத்து இந்த மாடுகள் தான். அவை கோவர்தன மலையை தான் உணவுக்காக நம்பி இருக்கிறது. நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது அந்த மலைதான். ஆகையால் நாம் யாகம் நடத்த வேண்டியது கோவர்தனகிரிக்கு தான், இந்திரனுக்கு இல்லை.
பிருந்தாவனத்தில் இருக்கும் எனது தோழர்களே, மிகப்பெரிய கோவர்தனகிரிக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். கோவர்தனகிரிக்கா? நாம இந்திரனுக்கு தானே யாகம் நடத்துவோம். இது என்ன புதுசா இருக்கு? கோவர்தன மலையின் அதிசயங்களை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். பிருந்தாவனத்திற்கே இதுதான் உயிர் அளிக்கிறது. அந்த மலைப்பகுதியில் இருக்கும் பொருட்களை தான் நம் பசுகள் உண்டு நமக்கு சிறப்பான பாலை குடிக்கிறது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளும் நீரூற்றுகளும் நமது தாகத்தை தணிக்கிறது. அதன் நிலங்களில் நாம் விவசாயம் செய்து உணவை தயாரிக்கிறோம். அதன் மரங்களை உபயோகித்துதான் நாம் சுகமான வீடு கட்டி வாழ்ந்து வருகிறோம். நம் உயிர் வாழ நம்பி இருப்பது தேவேந்திரன் கிடையாது, நம்மை காக்கும் இந்த கோவர்தனகிரி தான். ஆயுஷ்மான் பவ. இவை அனைத்தும் இந்திரனால் கிடைப்பதில்லை, கோவர்தன மலையால் தான் கிடைக்கிறது. அதனால் நண்பர்களே, நம்முடைய அனைத்து பொருட்களையும் கோவர்தன மலைக்கு அளித்து அதை சந்தோஷப்படுத்துவோம். நான் தான் கோவர்தன். உங்களோட அன்பளிப்பு மூலமா என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்க. உங்களோட பசு பிராணிகளையும் இந்த தருணத்தில் அழைத்து வந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அடேங்கப்பா, பிரம்மாண்டமான திருவிழா. கோவர்தன மலை சந்தோஷமாக இருக்கும் அல்லவா மது? அது கோவர்தன மலையை வணங்குறது நல்ல விஷயம் தான். ஆனா இந்திரனுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரேடியா மறந்துட முடியாது. இது இந்திரனுக்கு, இது எனக்கு. இந்திரனுக்கு இது ரெண்டாவது, இது எனக்கு. பாருங்க, பிருந்தாவனத்துல இருக்கிற கிராமவாசிகள் கோவர்தன மலையை வணங்குறாங்க. இது மிகவும் தவறல்லவா? எவ்வளவு துணிச்சல் அவர்களுக்கு! உடனடியாக தேவேந்திரனுக்கு இதை தெரிவித்தாக வேண்டும். சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறாய். என்னை வணங்குபவர்கள் அளித்த கனியை நீயும் உண்டு மகிழ்கிறாயா? நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் தேவேந்திரா, ஏனெனில் நான் கூறப்போவது நல்ல செய்தி அல்ல. தெரியாமல் தவறாக ஒரு கிராமத்தில் வெள்ளத்தை வரவழைத்து விட்டாய் என்று கூறாதே. பரவாயில்லை, உன்னை மன்னிக்கிறேன். நான் கூறப்போவது உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கலாம். தேவேந்திரா, பிருந்தாவனத்தின் கிராமவாசிகள் தங்களுக்காக நடத்தப்படும் திருவிழாவை கோவர்தனகிரிக்காக நடத்துகிறார்கள். என்னது, கோவர்தனகிரியா? எனது விழாவை நிறுத்திவிட்டு மண்ணாலான மலைக்கு விழா நடத்துகிறார்கள் அவர்கள். இது எப்படி நடந்தது சம்வர்த்தகா? அவர்களுக்கு எவ்வளவு மழையை நான் அளித்திருக்கிறேன். ஓர் அரியா பிள்ளை அவர்களை தவறான வழியில் நடத்தியதாக நான் கேள்விப்பட்டேன். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று கூறு. என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரா, ஆனால் அதுதான் உண்மை. நந்தகோபரின் மகனான கிருஷ்ணன் தன்னுடைய மாய சக்திகளை பயன்படுத்தி பிருந்தாவனத்தின் மக்களின் எண்ணங்களை மாற்றியிருக்கிறான். அதாவது ஒரு அரியா பிள்ளையின் வார்த்தையை கேட்டு என்னை அவமதிக்க துணிந்து விட்டார்கள் அவர்கள். அவர்களுக்கு புத்தி பேதளித்து விட்டது. இப்பொழுது அவர்கள் என் சீற்றத்தை சந்திக்கப் போகிறார்கள். சம்வர்த்தகா, ஆணையிடுங்கள். சென்று பிருந்தாவனத்திற்கு வெள்ளத்தை வரவழை. நடக்கும் திருவிழாவை அழித்துவிடு. அது மட்டுமல்லாமல் பிருந்தாவன வாசிகளுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பாயாக.
நந்தகோபரே, இந்திரனின் கோபத்தின் விளைவுதான் இது. இனி நம்ம யாராலும் காப்பாற்ற முடியாது. நம்ம வெள்ளத்துல மாட்டிக்கிட்டோம். ஒரு சிறு பிள்ளையின் பேச்சை ஏன் கேட்டோம் என்று பிருந்தாவன மக்கள் வருந்தப் போகிறார்கள். இந்திரன் நம் எல்லாரையும் அழிக்கப் போகிறான். என் செல்ல மகனே கிருஷ்ணா, நீ சொன்ன வார்த்தையில தப்பு இல்ல. ஆனா அது இந்திரனை கோபப்படுத்திருச்சு. நாம உடனடியா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆனா அப்பா, பலராமா இரு. அப்பா சொல்வது சரிதான். இவர்களுடைய துன்பம் என்னுடைய யோசனையால் தான். ஆனால் காலம் கடக்கவில்லை. தேவேந்திரன் கிட்ட இப்ப கூட நாம மன்னிப்பு கேட்கலாம். நில்லுங்க. கிருஷ்ணன் என்னைக்குமே நமக்கும் நம்ம பிருந்தாவனத்துக்கும் ஆபத்து வர விடவே மாட்டான். சரியா சொன்னீங்க அம்மா. உங்க எல்லார் மேலயும் நான் வச்சிருக்க பாசம் இருக்கே, அது இந்திரனோட கோவத்தோட அதிகமானது. பிருந்தாவனத்தை நான் பாதுகாப்பேன். கிருஷ்ணா, மகனே நில்லு. கிருஷ்ணன் பூமிக்குள்ள போயிட்டான். ஏன் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க. கிருஷ்ணனை பாத்தீங்களா? அங்க பாருங்க. நன்றி மது. செயலின் விளைவு இதுவா? இது ஒரு நாளும் சாத்தியம் கிடையாது. தேவேந்திரனின் ஆணைப்படி ஒரு சிறு கிராமத்தை என்னால் அழிக்க முடியவில்லையே. போருக்கு தயாராகுங்கள் வீரர்களே. பிருந்தாவனம் முழுவதும் நீரில் மூழ்கும் வரை இந்த புயல் நிற்கக்கூடாது. தேவேந்திரரே. சம்வர்த்தகா, சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். முதலில் வந்து நீ அமரு. விரிவாக நடந்ததை கூறு. முதலில் பிருந்தாவன கிராமத்தில் ஒரே ஒரு மரமாவது மிஞ்சி இருக்கிறதா? தேவேந்திரரே, கடந்த 6 தினங்களாக இரவும் பகலும் அந்த கிராமத்தில் நாங்கள் கடும் புயலை உருவாக்கி இருக்கிறோம். நெருப்பை போன்ற மின்னல்களையும் கடுமையான மழையையும் உருவாக்கி இருக்கிறோம். இப்படி ஒரு புயலை மனிதன் கண்டதே இல்லை என்று கூறலாம். அற்புதம், அற்புதம், அற்புதம். அப்படி என்றால் பிருந்தாவனம் மண்ணோடு மண்ணாகி இருக்குமே. நானும் அதைத்தான் கூற எண்ணினேன் தேவேந்திரா. ஆனால் நான் உண்மையை கூறுகிறேன். எங்களால் அந்த பாலகன் கிருஷ்ணனை வெற்றி கொள்ள முடியவில்லை. சூறாவளியை உருவாக்கும் என் வீரர்கள் ஒரு குழந்தையிடம் தோற்றார்களா? அவன் கோவர்தனகிரியை தன் தலைக்கு மேல் உயர்த்தி பிருந்தாவன வாசிகளையும் அங்கிருக்கும் கால்நடைகளையும் அவன் பாதுகாக்கிறான். நிச்சயம் நீ எதையோ தவறாக பார்த்திருக்கிறாய் சம்வர்த்தகா. 6 நாட்கள் தொடர்ந்து மின்னலை பார்த்தால் அவர்கள் கண்கள் குருடாகி இருக்க வேண்டும். என்னுடைய வாகனம் ஐராவதத்தை கொண்டு வாருங்கள். பிருந்தாவனத்திற்கு நானே நேராக சென்று அந்த அற்புதத்தை காணப் போகிறேன்.
இதைத்தான் நான் தங்களிடம் கூறினேன் தேவேந்திரரே. இந்த கிருஷ்ணன் தன்னை ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? இந்திரனை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று இப்பொழுது அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். கிருஷ்ணன் கூறியதை கேட்டீர்கள் அல்லவா? இந்திரன் கோபத்திற்கு நீங்கள் பலியாக போகிறீர்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்று! இந்திரன் கோவர்தனகிரியை அழிக்க முயற்சிக்கிறான். இனி நமது கதி. இந்திரனால் உங்களுக்கு ஆபத்து வராது, பயப்படாதீர்கள். கடந்தது. மற்றவர்களோடு நீங்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதானே? மலையை உன்னை மட்டும் பிடிக்க விட்டு நாங்கள் செல்வோமா என்ன? குழந்தைத்தனமாக பேசாதே கிருஷ்ணா. நீ ஒரு சாதாரண பாலகன். முதலில் நீ செல். என் மீது வைத்த பாசத்திற்கு நன்றி. இப்போதும் நான் தான் முதலில் செல்ல வேண்டுமா? உனக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வோம்? எங்களை காப்பாற்றிய உனக்கு நன்றி கிருஷ்ணா. நன்றி என்னிடம் அல்ல, கோவர்தனகிரிக்கு கூறுங்கள். தேவேந்திரரே, என் மீது தாங்களுக்கு இவ்வளவு பாசமா? இல்லை என்றால் உங்களை கோபப்படுத்திய பிறகும் என்னை காண வருவீர்களா என்ன? இல்லை கிருஷ்ணா, நான் தான் உங்களை கோபப்படுத்திவிட்டேன். நான் பெருந்தவறு செய்துவிட்டேன். எனக்கு இருக்கும் சக்தி தாங்கள் அளித்ததுதான் என்பதை மறந்துவிட்டேன். நான் என்றும் உங்கள் சேவகன்தான். தயவு செய்து தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, சக்தியும் அறியாமையும் உன் கண்களை மறைத்து விட்டன. ஆகையால் தான் நான் இதை செய்து மீண்டும் உனக்கு புரிய வைத்தேன். இதையே எனது மன்னிப்பாக கருதலாம்.
ஒரு அசாதாரணமான பாலகன் நம் பிருந்தாவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவன் என்னுடைய மகன்தான், என் செல்ல பிள்ளை கிருஷ்ணா.